எல்லாருக்கும் வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்களுடைய போராட்டத்துக்கு நம்முடைய சப்போர்ட்டை வழங்குகிறோம். ஒரு நாட்டில் மாணவர்கள் ஒரு போராட்டத்துக்கு வர்றாங்கன்னா அப்போ அந்த நாட்டில் மற்ற அமைப்புகள் எதுவும் சரியாக செயல்படலைன்னு அர்த்தம். அதனால தான் மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது இந்த ஒரு மாணவர் போராட்டம் என்பது ஒரு அரசினுடைய தோல்வி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் ஒன்றிய அரசினுடைய தோல்வி. அண்ட் அந்த போராட்டம் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்களுடைய போராட்டம் நீட் ஒழிப்புக்கான போராட்டமாக இருக்கணும். அது பேன் நீட்டாக மாறணும். அவங்க கேட்குற ஃபேர் நீட்டாக இல்லாமல் பேன் நீட்டாக மாறணும். அதுக்கான முன்னெடுப்புகளை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். தொடர்ந்து போராடணும். நீட் சாரி, நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பேன் நீட் உடைய ப்ரெஷர்ஸ் என்னன்னு நான் இப்போ கண்கூட பார்க்குறேன். இப்போ என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் 2 பேர், ஒருத்தன் வந்து +2ல் வந்து 1176 ஏதோ மார்க்கு. ஆனால் முதல் வருஷம் நீட்டு அவனால் வந்து கிளியர் பண்ண முடியல. இப்போ இந்த வருஷம் எழுதியிருக்கான். இந்த வருஷமும் அவனுக்கான ஒரு அந்த அப்பாவால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலேஜில் சீட்டு வாங்கக்கூடிய இடத்துல அவன் இல்லை. அவனுக்கு படிக்க முடியாத ஒரு மாணவன் அவன். அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடியவன், நல்ல புரிதலோடு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் அவன். அதே போல் இன்னொரு நண்பனுடைய பொண்ணு, அவளும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளும் ஒரு வருஷம் ஸ்கூல் முடித்து ஒரு வருஷம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் எல்லாருமே என்ன நடக்குது, இங்கே வந்து நீட்டுன்றது மூலமாக நம்மிடமிருந்து மருத்துவ கல்வியை முழுமையாக எடுக்கிறதும் மருத்துவ அறிவை முழுமையாக எடுக்கிறதும் தான் அதனுடைய ஒரு பெரிய அவங்களோட ஒரு செயல்பாடாகவே இருக்குது. அண்ட் திரும்பவும் நம்மை அவர்களிடம் கைகட்டி நிற்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சியாக தான் இருக்குது. இந்த நீட் பேனுக்கு நாம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளும் வந்து வர்றோம், பேசுகிறோம், அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம். என்ன மாதிரி ஆட்களை நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம். தொடர்ந்து செயல்படணும். செயல்பாட்டாளர்கள் செயல்படும் போது அவர்களோட தொடர்ந்து கூட நிற்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கோன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முறை தொடர்ந்து செயல்படணும். அண்ட் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற நீலம் மாணவர் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும். தொடர்ந்து நான் வந்து கலந்துக்கிறேன். லெட் அஸ் ஜாயின் ஃபோர்ஸஸ் டுகெதர் டு பேன் நீட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாள் தமிழகத்தில் மிகவும் ஒரு முக்கியமான நாள். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு முன்னே பேசி சென்ற அன்பு சகோதரி ரேவதி சொன்னாங்க, நீட்டு பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது, ஆனால் நான் சப்போர்ட் பண்ண வந்தேன்னு. கொண்டு வந்தவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா என்ன? அவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா? அவனுக்கும் நாலேஜ் இல்லை. நம்ம மக்கள் நல்லா இருக்கணுன்ற சிந்தனை இருந்தால் போதும். அந்த சிந்தனை தான் இங்கே எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் 10 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த நீட்டுக்கு எதிராக. நீட் வருவதற்கு முன்னாலேயே சென்னை ப்ரெஸ் கிளப்பில் நான், வெற்றிமாறன், இன்னும் சில எல்லாரும், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து பேசணும். எங்கள் வீட்டு பிள்ளை நீட்டு இப்போ டாக்டருக்கு படிக்க போகிறதில்லடா, உங்கள் வீட்டு பிள்ளையே தான் படிக்க போகுது, நான்லாம் கடந்து வந்துட்டேன், நான் படிக்கலை அப்படின்னு அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னோம். அடுத்த தலைமுறை பார்த்து சொன்னோம். உங்களுக்கு தான் சிக்கல் வரப்போகுதுன்னு. அதை யார் காது கொடுத்து கேட்டாங்கன்னு தெரில. அனிதாவின் மரணத்தில் தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை.
இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில். அவங்களும் செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நிலையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. அது எந்த அரசும் செய்யாது, எந்த கட்சியும் செய்யாதுன்றதில் நான் ஆழமாக நம்புகிறேன். இவர்கள் உண்மையிலேயே நீட்டுக்கு எதிரான போராட்டம், இன்றைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக ஆதரவாக நிற்கணும்னு நினச்சா, தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கட்சியும் வந்த கட்சியும் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் முடியும். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பூரா ஒவ்வொரு கட்சிக்காரனும் இப்போ கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டன் இருக்கான், எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டன் இருக்கான், எங்ககிட்ட வாக்கு 1.5 கோடி 1.25 கோடி வாக்கு இருக்குது, எங்ககிட்ட 50 லட்சம் வாக்கு இருக்குது, நாங்கள் 80 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். எங்கே உங்கள் உறுப்பினர்கள்லாம் போனாங்க? அப்போ நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் என்பது பிழைப்புவாதம். அதனால் அவங்க அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் இந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் நின்று கொண்டிருப்பது உங்களை போன்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம்தான் அவர்களை ஏற்றுக்கிட்டே இருக்கும். முன்னால் நான் வந்த பொழுது பேசி கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது, இங்கே இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். இது அப்படி தான் மூளைச்செலவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். அப்புறம் இன்னும் சொல்லும்போது சொன்னார், ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், நாங்கள் வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதுதான் ஆபத்து. உங்களை நீங்களே சாத்வீக முறையில் நாங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லி ஏமாற்றுவீங்க? அடுத்த தலைமுறை சேர்த்து ஏமாற்றுவீங்களா? அதாவது என் வீட்டுக்குள்ளே கருணாக அடித்தா கூட, கடிக்கும்போது நான் அடித்தா கூட அதை வன்முறைன்னு சொல்லி தருவீங்க பாருங்கள். அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நான் அடங்க மறு அத்துமீறு திமிரியது திருப்பி அடி. நாங்கள் ரொம்ப நல்லவங்க. நாங்கள் நல்லவங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்க. போராட்ட காலத்தில் எங்களை விட போராடுவதற்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த கொடுமைகளை பார்க்கும்போது அடிக்கிறான், காவல்துறை அடிக்கிறான், இராணுவம் அடிக்கிறான். இங்கே இருக்கிற காவல்துறை கோச்சிக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில் பேசுகிறேன்னு. அடிக்கிறவனை அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும், அடிக்கிறாங்கன்னு நான் மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்கள் வீட்டில் யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? உங்கள் சொந்தக்காரன் யாருமே படிக்கிறது இல்லையா? நீ படித்து வரலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களும் துணை இராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்கல்ல, நீ ஒரு எக்ஸாம் வச்சு தானே எழுதிட்டு வந்த இந்த இடத்துக்கு. உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிருந்து அதில் வேற ஒருத்தன் வந்திருந்தா உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? அந்த வலி தானே அவனுக்கு இருக்குது. அந்த வழியை உணர மாட்டீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை அடிக்க சொன்னாங்கன்னா அடிக்கணுமா? உங்கள் வீட்டு புள்ள உங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னா அடிப்பீங்களா? கம்பு கொண்டு இப்படி அடிப்பீங்க? அடிக்க மாட்டீங்கல்ல. அப்போ யார் பெற்ற பிள்ளையோ நினச்சி அடிக்கிறிய, ஓம் பிள்ளை இன்னொரு இடத்துல இருக்கு, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? எதுக்கு அடிக்கிற? ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கிற, கேவலமாக நடந்துக்கிறீங்க. ஒரு பெண் போகிறாங்க, அந்த பெண்ணோட பின்பகுதியில் லத்தியை வச்சு ஒருத்தன் குத்துறான். இவங்க தான் பாரத மாதாவை பற்றி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் பாடம் எடுப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடிக்கிறவரும் இந்து, அடி வாங்குறவனும் இந்து. இப்போ அவனுக்கு அது தெரியாது. இப்போ சொல்ல மாட்டான் நாமெல்லாம் ஒரே இந்துன்னு, இப்போ பேசவே மாட்டான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறதே அது ஒரு ஏமாற்று வேலை. டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி, போராடுறாரு. ராகுல் காந்தி மேலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது.
சரி வருங்கால இந்தியாவை வளமாக நடத்திட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கையும் தூத்து போச்சு. அவர் நேற்று போராடுறாரு. அதுக்காக அவருடைய போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை, அவருடைய எதிர்ப்பு உணர்வை நான் கேவலப்படுத்த விரும்பலை. நேற்று போராடுறாரு, அவரையே மூக்கில் குத்துனா ரத்தம் வருது. ஆனால் அந்த கட்சி ஆட்சியில் இருக்க கேரளாவில் அங்கேயும் மாணவர் போராடக்கூடாதுன்றான். என்னடா உங்கள் அரசியல்? என்ன உங்கள் அரசியல்? போராட்டம் நடந்தால் போராட்டக்காரனுக்கு பாதுகாப்பு கொடு. அவன் கம்பு எடுத்துகிட்டு வரல, கத்தி எடுத்துகிட்டு வரல, கல் எடுத்துகிட்டு வரல, குண்டு எடுத்துகிட்டு வரல. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், போராடுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடுபவர்கள் எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதமாக நிற்பாங்க. அவங்கள தடுக்க வர்றேன்னு சொல்கிற காவல்துறையும் இராணுவம் தான் தலைக்கவசம் போட்டிருப்பான், முன்னாடி ஒரு கம்பு வச்சுருப்பான், லத்தி வச்சுருப்பான், துப்பாக்கி வச்சுருப்பான், அந்த கண்ணீர் புகை குண்டு வச்சுருப்பான். இப்போ யார் கலவரம் பண்ண வந்ததுங்க? அவன் கலவரம் பண்ண வந்தால் இதெல்லாம் அவன்ல எடுத்துகிட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு அவன் போராட்டக்காரன், அவன் கலவரத்தை தூண்டுனான்னு இப்படி கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது அதிகார வர்க்கத்துடைய இது ஒரு செயல்முறை. இது அதனால் இந்த நாட்டை பொறுத்த மட்டும் எந்த கட்சியும், நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது. நான் இங்கே பேசும்போது இப்போ ஒரு விஷயத்த சொன்னவொடனே, ஜனநாயகம்னு சொன்னவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊடகங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் போடணும், அதுதான் தலைப்பு செய்தி. நாயா கத்துனாலும், நீங்கள் நான் நாயா கத்துனாலும் இன்றைக்கி இந்த போராட்டம் வராது. நாளை காலையில் பாருங்கள், ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி அத்தனை ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருப்பான். இது அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க செய்கிற துரோகம்ன்றதே தெரியாமல் செய்வாங்க. அப்படி தெரியாமல் செய்வாங்க. எனக்கு அதிகாரி சொல்கிறான், என் ஓனர் சொல்கிறான், என்னுடைய மேலதிகாரி சொல்கிறான். நீங்கள் எப்போ சிந்திப்பீங்க? நீங்கள் எப்போ சிந்திப்பீங்க? யாருக்காக போகிறாரு? இங்கே இருக்க யாராவது நீட் எழுத போகிறாங்களா? இனிமேல் மன்சூர் அலிகான் நீட் எழுதி டாக்டராக போகிறாரா? யார் எழுத போகிறா? உங்கள் பிள்ளைய எழுத போகுது. அது நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் காவல்துறை நண்பர்களுக்கு சொல்கிறேன், எனக்கு மூத்தவங்க இருப்பீங்க, என் வயதை ஒத்தவங்க இருப்பீங்க. நீங்களையே நாளைக்கு ஒரு போராட்டம், ஒரு வலுப்பெறுகிற சூழல் வந்தால் உங்களை அதிகாரியில் அடிக்க சொன்னால் அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களால் ஒரு அரசியல்வாதியை அடிக்க முடியுதா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி மண்டை உடைஞ்சு போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? அது என்னடா எப்போ பார்த்தாலும் எளியவனை மட்டுமே அடிக்கிறதுக்கு தான் லத்தி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு தான் சட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அடிக்காதீங்க, அவன்கிட்ட அன்பாக பேசுங்க, தடுத்து நிறுத்துங்க. போராடு என்பது இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை. அவனுக்கு அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த உரிமை பாதுகாப்பு கொடுக்கணும். மத விழாக்கள் நடந்தால் பாதுகாப்பு கொடுக்குற, சாமி ஊர்வலம் போனால் கொடுக்குற, சாதி ஊர்வலம் போனால் கொடுக்குற, போராட்டம் நடத்துகிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை. அவனையே அடிக்கிற. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எழுச்சியும் இந்த சிந்தனையும் தான் நம்முடைய அடுத்த தலைமுறை மீட்குமே தவிர, ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்கள் எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கும். ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்கள் எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கும். உடனே இதை வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாரு, அமீர் விஜய்க்கு எதிராக பேச்சு, இந்த ஹெட்லைன், அது ஒரு தம்ப்லைன் ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் யாருக்கு எதிரானவன் கிடையாது. அராஜகம் செய்கின்ற, அநீதி செய்கின்ற அரசுக்கு என்றைக்குமே எதிரானவன், மக்களுக்கு ஆதரவானவன். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கு. வாழ்த்துக்கள். இதை நடத்தின அத்தனை சகோதரர்களுக்கும் ஜெய் பீம், அல்லாஹு அக்பர். ஜெய் பீம். ஒரு இக்கட்டான சூழலில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்தியா முழுக்க மாணவர்களுடைய தொடர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் உருமாறி மக்களும் அதோடு அவர்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு தருணத்தை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அண்டு 2 நாளுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், நம்ம எதுவும் பண்ணலையா ரஞ்சித்னு கேட்டார். அந்த வார்த்தை கூட ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அண்டு இந்த போராட்டத்துக்கு மிக உந்துதலான முதல் குரலாக இயக்குனர் வெற்றிமாறன் இருந்தார். அவருக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் ஆக்டர் ரேவதி வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா, நாங்கள் உங்களோட சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க.
அண்ட் எனக்குமே வந்து அந்த விஷுவல்ஸ் தொடர்ந்து இந்த போராட்டங்களை பார்க்குறப்போ, அந்த போராட்டத்தில் நடந்த வன்முறை இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் நீலமில் இருக்கிற, இப்போது நாங்கள் புதுசாக தொடங்க இருக்கிற நீலம் மாணவர் அமைப்பு அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஏன் இந்த நிகழ்வை வந்து நீலம் மாணவர் அமைப்போடைய முதல் நிகழ்வாக அது ஏன் பண்ணக்கூடாது, இதை நம்ம பண்ணலாம், அவங்கள வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு எங்களுடைய செக்ரட்டரி உதயா அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி அண்ட் தலைவர் ராஜசேகரன் அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை பண்ணோம். அண்டு இது ரொம்ப சூப்பராக வாசுகி பாஸ்கர் தோழர் அவர்களும் புளியந்தோப்பு மோகன் அவர்களும் அற்புதமாக வழிநடத்தி, என்னது இது சத்யராஜ் தானே ஆமாம். ஸோ வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அண்டு இந்த போராட்டத்துக்கு அழைச்சி நிறைய பேரை வந்து நாங்கள் பெருசாக அழைக்கல, வெறும் மெசேஜ் மட்டும் தான் பண்ணேன். அந்த மெசேஜை கேட்டு நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு காணொளி நமக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்து நமக்காக போட்டு அதன் மூலமாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ இங்கே டெஃபினட்டாக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, மக்களுடைய போராட்டத்துக்காக இறங்கி நம்ம நிற்கிறப்போ நம்ம மேலே சுமத்தப்படுற பொய்யான குற்றச்சாட்டுகள் மறைந்து போகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் பாபா அம்பேத்கருடைய அந்த இக்னோர் பாலிசியை தான் நான் பொதுவாக ஃபாலோ பண்ணுவேன். எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய வேலை இல்லைன்னு நான் நினைப்பேன். அண்ட் பாபா அம்பேத்கரும் அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா நிரூபிக்கிறது இருக்குல்ல, யார்கிட்ட எப்போ என்ன, நான் யார், நீ எந்த பக்கம் நிற்கிற, நீ என் பக்கம் நிற்கிறியா, என்னுடைய குரலில் நீ எப்போ பேசுவ, இப்படி நீ பேசு, இன்னும் எத்தனை காலம் நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் நின்னாச்சு, முன்னாடி வந்து பேசியாச்சு, இதுதான் எங்களுடைய குரல்னு சொல்லியாச்சு. இதற்கு பிறகும் வந்து நீங்கள் விரும்புகிற மொழியை நான் தேர்ந்தெடுக்கணும்னு திருப்பி வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து உங்களுடைய தோல்வியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு முயற்சி செஞ்சு தோல்வி அடையாதீங்க. ஸோ எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இப்போது கரப்பான் பூச்சி அமைப்பு வந்து மிக முக்கியமான ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு மூமெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டையராக ஒரு பேர் வச்சு, ஏன்னா நம்மளை வந்து விமர்சிக்கிற ஒரு உயர்த்த நீதிமன்றம் வந்து நீதிபதி வந்து மிக மோசமாக விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனன்ற பேர்லேயே வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை திரளான இளைஞர்களை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக இன்றைக்கி ஜென்சி இளைஞர்கள் மேலே மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க, அவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடற்று இருக்கிறார்கள், அவர்கள் வந்து அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, குறிப்பாக தற்குறிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இதில் எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. நம்ம அவங்கள எப்படி சரியாக அரசியல் படுத்தி வளர்த்தெடுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பட் அவங்கள அரசியல் படுத்தாத அந்த பிரச்சனைனால தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நீட்டுக்காக பல பேரை இழந்தும் நம்ம இதை தீவிரமாக ஒரு போராட்ட வடிவமாக மாற்றாமல் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் அனிதாவை போல் ஏதோ ஒரு குழந்தை இறக்குறப்போ அனிதாவுக்காக நம்ம வந்து ரோட்டில் நின்னுமே, அனிதாவுக்காக நம்ம வந்து பேசணுமே, அனிதாவுக்கு அப்புறம் பிரதீபாவுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்தாங்களே, இன்னும் இறந்துகிட்டே இருக்காங்களே. அப்போ போன ஆட்சி வந்தப்போ வந்து இன்னும் நிறைய பேர் அப்படியே இறந்துகிட்டே இருக்கிறப்போ வந்து வெறும் அறிக்கைகளாகவும் இது வந்து மாறிடும், இல்லை இது மாறாது. இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்தாச்சு, திரும்பவும் அதே அதிகார வர்க்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நம்மக்கிட்ட பவர் இல்லை, திருப்பி வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட தான் வந்து போய் நிற்க வேண்டிய தேவை இருக்குது. இதை அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சலிப்பும் ஒரு விரக்தி மனப்பான்மையும் தான் தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்றது இருக்குல்ல. இப்போ நான் மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து கரப்பான் பூச்சி அமைப்பு அவங்க ஒரு தூண்டிருக்காங்க. அந்த தூண்டுதல் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க உருவானதுனால நாமும் அவங்க கூட சேர்ந்து நம்ம நிற்கணுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அதே பிரச்சனை நம்மக்கிட்ட வாக்குறுதி கொடுத்த அதே அரசியல் கட்சிகள் அப்படியே வேறு முகங்களாக மாறி நிற்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது.
ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த போராட்ட உணர்வும் ஒரு போராட்ட எண்ணமும் ஒரு இடத்துல மழுங்கியும் இன்னொரு இடத்துல வந்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையும் இன்னும் வந்து இப்போ ஒரு மூமெண்ட் வந்து இப்போ பயங்கரமாக போராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கூடியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறத வந்து கிட்டத்தட்ட ஒரு அயற்சியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, எனக்கு அந்த கர்பான் பூச்சி அமைப்புடைய அந்த நிறுவனர் வந்து வரப்போ பாஸ் அம்பேத்கர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார் வெளியே வரப்போ. எனக்கு ஆனால் பயம்தான் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா பாஸ் அம்பேத்கர் பேர் சொன்னாலே அவன் ஒரு காஸ்ட்டுன்னு சொல்லி அவன் வந்து ஒரு தலித், அவன் ஒரு ஜாதிக்கு அவன் அது அப்படி தான் அவன் பேசுவான், அவன் வந்து அம்பேத்கரிஸ்ட்டு, அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அவன் வந்து காஸ்ட் ஐடியாலஜி உள்ளவன் அப்படின்னு அவரையும் பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. அவர் வந்து அந்த டெல்லியில் போராட்டத்தில் உட்கார்றப்போ ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்தவொடனே எனக்கு இன்னும் பயம் இருந்தது. இவர் வந்து வெளிநாட்டில் படிச்சிருக்காரு, ஒரு நல்ல உயர்கல்வியை பெற்றிருக்காரு. அங்கேருந்து வந்து எந்த நம்பிக்கையில் வந்து எந்த மக்களை நம்பி பாஸ் அம்பேத்கருடைய புகைப்படத்தை உயர்த்தி இவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இவர் முழங்குகிற அந்த ஜெய்பீம் உண்மையிலேயே இந்தியாவுக்கான ஒரு முழக்கமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? உண்மையிலே இங்கே இருக்கிற மக்கள் அந்த ஜெய்பீம்ன்ற முழக்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்பத்தில்? இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஜெய்பீம் அப்படின்னு சொல்கிறப்போ எள்ளி நகையாடவர்கள் நிறைய பேர், குறிப்பாக இங்கே இருக்கிற முற்போக்கு அமைப்புகளே ஜெய்பீம்ன்ற வார்த்தையை ரொம்ப கிண்டலாக பேசினாங்க. அது ஒரு வடமொழி சொல்லுன்னு கூட சொன்னாங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், அம்பேத்கர் வாழ்கன்னு பேசு, ஏன் ஜெய்பீம்னு சொல்கிறேன். இன்னும் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பதட்டம் இருக்குல்ல, யார் இதை முன்னிட்டு நிறுத்துறது? ஒரு தலித் வந்து ஜெய்பீம் என்ற வார்த்தையோடு முன்னெடுத்து நிறுத்துறது இந்த போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட வைக்குமான்ற பயம் எனக்கு அடிப்படையில் உருவாச்சு. இப்போ இது பேசுகிறது கூட என்ன நினைப்பாங்கன்னா, உடனே வந்து இது ஒரு காஸ்ட் ஐடியாலஜியில் நான் திருப்புறேன் அப்படின்னு கிடையாது. இங்கே அடிப்படையிலிருந்து இது சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது நமக்கு. புரட்சியாளர் பாபாசாஹேப் அம்பேத்கர் இந்த இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவாக எல்லாருக்குமான இந்தியாவாக கனவு கண்டவர். அவர் எப்படி ஒரு சாதிக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கான தலைவராக இருக்க முடியும்? அந்த ஜெய்பீம் என்ற ஒரு சொல் எப்படி வந்து ஒரு சாதிக்கான ஒரு அடையாளமாக மாறிட முடியும்? ஆனால் அடையாளமாக மாறி இருக்கிறது யார், மாற்றுறது யார்? நான் சொல்கிறதுனால, நான் எங்கேருந்து வந்ததுனால அந்த வார்த்தை ஒரு சாதிக்கான அடையாளமாக மாறி போயிருக்கு. அந்த பயம் அந்த சகோதரர் சொல்கிறப்போ அவரை பாஸ் அம்பேத்கர் புத்தகத்தை ஏந்தி வரப்போ எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பயம் நீங்கி இருக்கு. அந்த பயம் நீங்கி திரளான யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர், பயங்கரமாக படித்தவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து அவ்வளோ பேர் அந்த மூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போராடுறது. குறிப்பாக எல்லா இந்தியாவில் எல்லா மட்டங்களிலும் வந்து போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அவருடைய உறுதியான நிலைப்பாடு இன்றைக்கி வந்து நிருபர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறப்ப வந்து ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு அவர். அந்த அரசியல் கட்சிகளுக்காக தான் நான் போராடுறேன். அப்போ ஒரு நிருபர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து போராடுறீங்க, ஆனால் நிறைய அரசியல் கட்சிகள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கை திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிறாங்களேன்னு சொல்கிறப்ப பயங்கரமான கோபம் வருது அவருக்கு. ஏன் அவங்க எங்கள் கூட நிற்கக்கூடாது? அவர்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஸோ இந்த போராட்டம் அப்படின்றது வந்து அவருக்காக மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது. அது ஜெய்பீம்ன்ற முழக்கத்திலேருந்து உருவாகிறப்போ உண்மையிலேயே பெரிய ஒரு நம்பிக்கை பிறக்குது. அந்த நம்பிக்கை இந்தியா முழுக்க வந்து உருவாக வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி பாசிச பாஜக பயப்படுற ஒரே ஆள் பாபாசாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. பாஜக அம்பேத்கரை பார்த்து பயப்படுகிறது, புரட்சியாளர் பாபாசாஹேப் பார்த்து பயப்படுது. அதாவது எப்படியாவது அவரை வந்து என்ன பண்ணுது, கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறான். பல கட்டுக்கதைகளை உருவாக்குறான். பாபாசாஹேப் அம்பேத்கருக்கு சிலையை உருவாக்குறான், இல்லை தலித்துகளுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது. ஸோ இதனாலலாம் தலித்துகள் இல்லை வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர்வாதிகள் வந்து அதை நம்பி போயிடுவாங்களன்னா கிடையாது. ஸோ புரட்சிக்கான ஒரு வடிவமாக பாபாசாஹேப் அம்பேத்கர் மாறி இருக்கிறது. குறிப்பாக சிஜேபி அமைப்பினர் அந்த ஸ்லோகனை ஒவ்வொரு முறையும் சொல்கிறப்பவும் அது கூட சேர்ந்து எண்ணற்ற மக்கள் தங்களுடைய சாதியை மறந்து மதத்தை மறந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் முழக்கத்தை முழங்குறப்போ உண்மையிலேயே எனக்கு இந்தியன்ற பெருமை இப்போதான் கிடைக்குது. ஐ நெவர் ஃபெல்ட் பீயிங் இந்தியன். நான் என்றைக்குமே நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது. என் ஊருக்காரனா நான் உணர்ந்ததே கிடையாது. நான் ஒரு தமிழனா என்னால் ஃபீல் பண்ணதே கிடையாது, பண்ண முடிஞ்சதே கிடையாது என்னால். ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் சாதியின் பேரால். ஸ்கூலில் டீச்சர்கிட்ட வந்து நெருங்குறப்போ இருக்கிற பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்தை வந்து என்னுடைய சக நண்பன் அனுபவிச்சதே கிடையாது. அப்போது இதை நான் வந்து ஓவர் கம் பண்ணி வரத்துக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 43 வயது இருக்குது எனக்கு. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது.
ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப இவன் எதனால் இப்படி இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அவன் வந்து அம்பேத்கர் புக்கு வச்சுட்டு இருக்கானே, அவனை ஏதாவது ஜாதின்னு சொல்கிறானுங்களோ, அவனை வந்து காலி பண்ணுறானுங்களோ, அவ்வளோ பயம். ஸோ அந்த பயம் நீங்கிய ஒரு பொழுதாக, அந்த பயம் நீங்கிய ஒரு காலமாக, அந்த பயம் நீங்கி நானும் இந்தியன் தான், நானும் உங்களோடு நிற்கிறேன், நானும் வந்து உங்களில் ஒருவன் தான், நீங்களும் நானும் ஒன்று தான், நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கிற அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்றது இருக்குல்ல, அந்த அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அது சிஜேபியோடைய போராட்டத்தின் வடிவத்தின் மூலமாக இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த கல்வி அமைப்பில் இருக்கிற இன்இக்வாலிட்டியை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கான். நான்லாம் வந்து எப்போவே ஃபீல் பண்ணிட்டேன், இந்த கல்வி எனக்கு ஏன் வந்து ஈக்குவலாக இல்லை, ஈவன் வந்து ப்ரைவேசேஷனே எனக்கு ஈக்குவலாக இல்லை, எதுவுமே என்னை வந்து சமமாக பார்த்ததே இல்லை, இங்கே இருக்கிற மக்களை சமமாக பார்த்ததே இல்லை, பொருளாதார ரீதியாகவும் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வந்து இங்கே வந்து ஒரு மேல் பள்ளமாக தான் இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்குது, ஈக்குவாலிட்டியே இல்லை இங்கே. இப்போ தான் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீட்டில் நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறப்ப பாசாஹெப் அப்படின்ற ஒருவருடைய வடிவத்தை முன்னிறுத்து போராடுகிறார்கள். அந்த வடிவம் இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை கேள்வி கேட்ட வடிவம். ஸோ அந்த இன்இக்வாலிட்டியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு உருவாகிருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். நாம் இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஸ்பேஸை, இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம், நீட்டில் எப்படி இன்இக்வாலிட்டி இருக்குது, ரொம்ப அநியாயமான ஒரு மோசமான ஒரு முறை தான் நீட் முறை, ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இப்போ நீங்கள் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. கம்மியான மார்க் எடுத்துகிட்டு அவனை வந்து உள்ளே வந்துடுறான், நாங்கள் வந்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு எங்களுக்கு சீட்டு கிடைக்கல, நாங்கள் வெளியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீட் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்து உள்ளே போனவன் தான் எக்கச்சக்கம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இதை எதிர்த்து நீங்கள் ஏன் கேள்வியே கேட்கல? 120 மார்க் எடுத்தவன் இன்னைக்கு வந்து டாக்டராக படிச்சுட்டு இருக்கிறான் பணம் இருக்கிறதுனால. யாராவது கேள்வி கேட்டிங்களா? இங்கே இருக்கிற மாணவர்கள், தலித்துகள் வந்து ரிசர்வேஷன் மூலமாக படிக்கிறாங்க அப்படின்றத காலங்காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்கள. நேற்று கூட ஒரு தோழர் வந்து பேசினார், தமிழகத்தில் வந்து இடஒதுக்கீடு இருந்ததுனால தான் மலமல்லூர்கள் கூட வந்து இங்கே வந்து டாக்டராக படிக்க முடிஞ்சதெல்லாம் சொன்னார். நீ டாக்டரானதை பற்றி எப்போ பேச போகிற? மலம் அல்லவன் டாக்டர் பற்றி நீ பேசுறல்ல, நீயே ஒரு மிகவும் பிற்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்கிற, உனக்கு இடஒதுக்கீடு மூலமாக தான் டாக்டர் வேலையே கிடைச்சிருக்கு, டாக்டர் படிப்பே கிடைச்சிருக்கு, நீ எப்போ அதை பற்றி பேச போற? ஒவ்வொரு முறையும் தலித்துகள் தான் இடஒதுக்கீடு மூலமாக உள்ள வந்துட்டான். எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு, ரொம்ப கவலையாக இருக்குது. எப்போ இதை வந்து நம்ம பேச போகிறோம்? அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் 120 மார்க்கு 200 மார்க் எடுத்த நீட்டில் எடுத்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவராக படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் பணம். அப்போ மிக குறைந்த மதிப்பெண் பெற்று பண வசதி இருந்தால் நீட்டில் கல்வி கற்க முடியுன்ற ஒரு அநியாயத்தை செய்கிறப்போ நம்ம ஏன் அதை தட்டி கேட்கல? ஏன்னா இங்கே வந்து வர்க்க ரீதியான அந்த இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இவ்வளவு முரண்கள் இருக்குது. இன்றைக்கி மாணவர்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த நீட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்கிறத நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நீட்டை ஒழிக்கணுன்றது வந்து தமிழகத்திலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல், தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த மிக முக்கியமான குரல். அந்த குரலை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ரேவதி மேம் கேட்குறப்ப கூட வந்து எனக்கு இந்த போராட்டத்தில் வர்றதில் எனக்கு விருப்பம் தான், ஆனால் நீட்டு ஏன் வேணான்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீட் அடிப்படையில் வந்து ரொம்ப அநியாயமானது, சமத்துவத்துக்கு எதிரானது. ஸோ நம்ம அது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கல்வி அமைப்பு முறை அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்க. ஓகே, எனக்கு சில விஷயங்கள் புரியுது, ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்கள வந்து புரிய வச்சேன். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த போராட்டம் அப்படின்றது வந்து மாணவர்கள் கையில் எடுக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒடுக்குதலை நம்ம வந்து பார்க்குறோம். பிஜேபி ஒடுக்கும், நான் வந்து ஒத்துக்கிறேன். தமிழக அரசு ஏன் ஒடுக்கணும்? பிஜேபி மாணவர்களை அடிக்குது. ஏன்னா வந்து அடிப்படையில் இங்கே இருக்கிற ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு பாசிசத்தை வளர்த்தெடுத்த கட்சி. நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள். நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இங்கே தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்க விரும்புகிற ஒரு கட்சி. நீங்கள் போராடுகிற மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாமல் அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்கள்? நான் கேட்குறேன்.
பேட்ச் குத்தாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க இருக்கிறீங்க. அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அடிங்க. அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாரா இருக்கிறோன்ற நான் 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காரா அவர்? ஆம்சாங் அண்ணா படுகொலைக்கு சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு அவர். மற்றபடி என்னைக்கும் தலித்துகளோட பிரச்சனைகள் கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகலை எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்கள் பாருங்க, உங்கள் கட்சியில் அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்கள் ஒரு தலித் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கோங்க. ஆனால் அது மாற்றம் கிடையாது. இப்போ வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்கிறார்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாகவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தாவக்கையுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்கள் போய் உதயா தலைமையில் அங்கே போயிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அரசு விழாவாக பாபா அம்பேத்கர் சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் பட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாமல் இருக்கு. பாபா அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்கக்கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பார்க்குறாங்க, அவரை வந்து பெரிய பெரிய தகடு போட்டு வந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நாங்கள் அங்கே போராடுகிறோம். இன்னும் கூட நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கிரேஸ் டைம் இருக்குது, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாபா அம்பேத்கர் சிலையை நம்ம வந்து திறப்போம், ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம். கைது செய்யப்பட்ட 15 அப்பாவி மக்களை தயவு செய்து விடுதலை செய்யுங்க. அவங்க மேலே இருக்கிற கொலை வழக்கை உடனே வந்து அதிலிருந்து விடுவீங்க. அவங்கள வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா இந்த அரசு என்பது அதிகாரிகளோட அரசு, அமைச்சர்களுடைய அரசெல்லாம் கிடையாது, அதிகாரிகளுடைய அரசாக தான் செயல்படுது. அதிகாரிகள் மிக மூர்க்கமாக அதே பழைய ட்ரெடிஷ்னலான ஸ்டைல் அப்படியே பண்ணிருக்காங்க. ஒரு ஜாதி பிரச்சனைனா 2 பேரையும் வந்து தட்டு நிற்கிறது. புரியல. இது இன்னும் எவ்வளோ காலம் தொடரப்போகுது? யாரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இன்னும் யாருக்கு எதிர்பார்த்து எங்களை ஓட்டை செலுத்து கொண்டே இருக்கிறோம்? ஸோ இப்படி இருக்கிற சூழலில் தான் இன்னைக்கு நீட்டுக்காக போராடுற இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இங்கே இருக்கிற எஸ்எஃப்ஐ முற்போக்கு மாணவர்கள் இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் அடி வாங்குறத பார்க்குறப்ப வந்து உண்மையிலே அந்த வீடியோக்களை வந்து இங்கே இருக்கிற முதல்வர் பார்க்கலையா? ஏன் அவர் இந்த வீடியோக்களை பார்க்கல? ஏன் போலீஸ் காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும்? நீங்கள் தான் நீட் எதிர்ப்பாளர் தானே. நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க, நீட்டை ஒழிக்கணுன்ற ஒரு கொள்கையில் உள்ள உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அப்போ நீங்களே ஒரு இடத்த கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழிகள் போராடட்டும், மாணவர்களோட குரலுக்கு வந்து செவி கொடுங்க. இதுதான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மாணவர்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடத்தை அரசே நிர்ணயித்து கொடுங்க. அப்படி கொடுக்குறப்ப உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுகிறோம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் கனவு கண்ட அந்த நீட்டை முற்றிலுமாக ஒழிக்கலாம். வாங்க முதல்வர் அவர்களே. அனுமதிலாம் எல்லாமே டிக்கெட் பண்ணிக்கலாம் சொல்றாரு. இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, மாணவர்களுடைய போராட்டம். ஏன்னா இங்கே வந்து பாலன் இல்லத்தில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து அந்த சிஜேபி அமைப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக, எத்தனை நாளாக தெரியல,
4 நாளாக போராடிட்டு இருக்காங்க. நேற்று நிறைய க்ரௌட் இருந்தது, நான் பார்த்தேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புது புது முகங்கள் பாட்டு பாடுறாங்க. அந்த போராட்டத்தை வந்து அற்புதமாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. எனக்கு மக்களுக்கு வந்து நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக, அந்த ஒரு அறவழியில் போராடுறது மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கே சேரதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது ஏன் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு இடத்துல வைக்கணும்? இன்றைக்கி ஏன் வந்து மெரினாவை வந்து பூட்டணும்? எனக்கு புரியவே இல்லை. ஸோ மக்களோடு சேர்ந்து நிற்கிற முதல்வராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மாணவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய முதல்வராக இருப்பது தான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் விரும்பிய நீட் ஒழிப்பை எங்களோடு சேர்ந்து களம் கண்டு போராட அனுமதித்து நீங்கள் இதை முன்னெடுத்து நீட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமானதாக நாங்கள் வந்து இங்கே பார்க்குறோம். அண்டு இன்னொரு இடத்துல வந்து எப்பவுமே ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்றது தான் இங்கேயும் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஏற்கனவே இருந்த அரசும் பவர் வந்ததுக்கப்புறம் வந்து அதை அந்த பவரை இழக்காமல் இருக்கிறதுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஆட்சி ஆரம்பித்த உடனே பாபா அம்பேத்கர் சிலையை திறக்க முடியலன்னா என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. சாதியாளர்களுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க. நீங்கள் போயிட்டு திறந்து வச்சுட்டிங்கன்னா ஆப்போசிட் காஸ்ட் வந்து இவங்கள வந்து பழிக்கும். ஆப்போசிட் காஸ்ட்டு ஒரு பிரச்சனை பண்ணும். இல்லைன்னா இப்போ வர ஓட்டு இருக்குல்ல, உள்ளாட்சி மன்ற ஓட்டு இருக்குல்ல, அவங்களுக்கும் ஓட்டு விழாது. அவங்களாம் ஓட்டு விழாது, நம்ம வந்து அதிகாரத்தை இழந்துருவோம். ஸோ அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்கு இந்த காம்ப்ரமைஸ் தேவை. சாதி ரீதியான, மத ரீதியான, வர்க்க ரீதியான, பொருளாதார ரீதியான காம்ப்ரமைஸோடு தான் நாங்கள் இயங்குவோம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வியோட எங்களுடைய போராட்டத்துக்கு, மாணவர்களோட போராட்டத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். ஒரு நிரந்தரமாக இல்லை இந்த நீட் பிரச்சனையை இந்திய அளவு மாணவர்களும் சேர்ந்து ஒரு தீர்க்கமாக ரொம்ப வீரமாக போராட, அறவழியில் போராட, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு போராட்ட வழிமுறையோடு கூடிய ஒரு இடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுடைய நீட் எதிர்ப்பு என்பது வெறும் சொல்லாக, வெறும் பேச்சாக, வெறும் எழுத்தாக இல்லாமல் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கூட இருந்து போராடி இதை நாம் வந்து வென்றெடுக்க வேண்டும். அந்த வென்றெடுத்துல தான் நம்முடைய யங்ஸ்டருடைய எதிர்காலம் இருக்குது. ஸோ அந்த எதிர்காலத்தை இன்றைக்கி பாபா அம்பேத்கருடைய ஜெய்பீம் என்ற முழக்கத்தோடு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சிஜேபி அமைப்போடு நாம் கூட நிற்பதில் எங்களுக்கு பெருமை. நீங்களும் எங்களோடு கூட நில்லுங்கள். இங்கே வந்திருக்க எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய இயக்குநர்கள், சக தோழர்கள் நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க கொடுத்த சப்போர்ட், இந்த ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பேர் வந்து திரண்டது இந்த அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கூடுதல் நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் வந்து காவலர்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம். இன்றைய போராட்டத்தின் இறுதியாக அடுத்த கட்ட போராட்டத்தின் தொடக்கமாக ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு காவி பயங்கரவாத அரசு, பாவி அரசு, பாசிச அரசு, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நீலப்படைகள் கண்டிக்கின்றோம்.